السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த திக்ரை, இந்த துஆவை 3 தடவைகள் ஓதினாலே போதும். இதனை யார் ஓதுகிறாரோ அவரை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான், சுவர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான திக்ருகளையும் துஆக்களையும் பார்த்து வருகின்றோம். நாம் திக்ருகளை துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான், கபூல் செய்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய துஆ எந்த விதத்திலே அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்பதனை நபி அவர்கள் கூறினார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அந்த துஆவிற்கான பலனை அந்த மனிதன் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு போதும் வீணாகுவதில்லை. நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சினை, கவலை, கஷ்டம் ஏற்பட்டால் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதே போன்று அல்லாஹ்விடம் முறையிடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இந்த திக்ர் இருக்கின்றதே மிக முக்கியமான திக்ர். யார் ஓதுகின்றாரோ அவரே பாக்கியசாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு கூறினார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு திக்ர் தான் என்ன திக்ர் என்றால், வஅஊது பிக மினன் நார், வஅஊது பிக மினன் நார் என்று நாம் அதிகமாக அந்த கொடிய நரகத்தை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம். அந்த நரகத்தை விட்டு நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம். மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.